அனைவருக்கும் வணக்கம். பத்மாவதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்மளோட சேனலில் எளிமையான கோயில் வழிபாடு தாந்திரிக பரிகாரம் போடுறாங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் இருக்க பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நாளைக்கு விநாயகர் சதுர்த்திங்க. விநாயகர் சதுர்த்தியில் பொதுவாகவே நம்ம விநாயகரை எல்லா நாளில் வழிபடுதும் காட்டிலும் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வழிபடும்போது நமக்கு அதீத பலன்கள் ஏற்படும். அதாவது விநாயகர் சதுர்த்திங்கிறது விநாயகருடைய பிறந்த தினத்தை தான் விநாயகர் சதுர்த்தின்னு சொல்கிறோம். பொதுவாகவே வினையை போக்குவர் விநாயகர். எந்த ஒரு காரியத்தை நம்ம தொடங்கினாலும் தடை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விநாயகரை வழிபாடை தான் செஞ்சுட்டு நம்ம அந்த காரியத்தை தொடங்குவோம். அதே மாதிரி ஒரு விஷயம் ஒரு எழுத்து ஒரு பேப்பரில் ஒன்று எழுதுனா கூட நம்ம பிள்ளையார் சொல்லி போட்டு விநாயகர் இது போட்டுட்டு தான் நம்ம அந்த விஷயத்தை செய்வோம். அப்போலாம் தான் எந்த காரிய தடையும் நமக்கு இருக்காதுன்னு நினச்சி செய்வோம். அப்படிப்பட்ட விநாயகரை நம்ம விநாயகர் சதுர்த்தியில் எப்படி வழிபடலாம் அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக ஆவணி மாதம் வளர்பிறை சதுர்த்தியை தான் விநாயகர் சதுர்த்தின்னு சொல்கிறோம். இந்த சதுர்த்தி நாளைக்கு சனிக்கிழமை நமக்கு விநாயகர் சதுர்த்தியாக வருது இந்த வருஷத்தில். அப்போது நம்ம என்ன செய்யணும்னா அவரை அருகம்புல் மாலை போட்டு நம்ம வழிபடும்போது நமக்கு எல்லா வித நன்மையும் கொடுப்பாரு. இதை எப்படி வழிபடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் விநாயகர் சதுர்த்திங்கிறது இன்றைக்கி சாயந்தரம் 6 மணிலேருந்து சதுர்த்தி தினம் தொடங்குறதுனால நீங்கள் 3 நாள் பிள்ளையாரை வச்சு வழிபட்டு அவங்க கரைக்கிறவங்களும் இருக்காங்க. 5 நாள் வழிபட்டு கரைக்கிறவங்களும் இருக்காங்க பிள்ளையாரை. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், 3 நாள் வழிபாடு செய்கிறவங்க இன்றைக்கி சாயந்தரமே ஒரு பிள்ளையார், அதாவது மண்ணாலான பிள்ளையாரை 6 மணிக்கு, இப்போது இன்றைக்கி சாயந்தரம் 6 மணிக்கு மேலேயே மண்ணாலான ஒரு பிள்ளையாரை வாங்கி அவருக்கு சாதாரணமாக அருகம்புல் மாலை போட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றி ஏதாவது பாலில் சர்க்கரை கலந்து அந்த மாதிரி நெய்வேத்தியம் வச்சுட்டு நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு இன்றைக்கி பிள்ளையாரை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு. நாளைக்கு பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு என்ன செய்யணும்னா நம்ம வீட்டில் இருக்க அந்த பிள்ளையாருக்கு நல்ல மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அருகம்புல் மாலை போட்டு அவருக்கு பிடித்த பலகாரம் சொல்லும்போது எல்லாமே பிடிக்கும். முக்கியமாக மோதம், கொழுக்கட்டை, அப்பம், வடை, சுண்டல், இது பொரிக்கடலை உருண்டை, அப்புறம் மாவேடு, இது போல் எதனாலும் நம்ம வைக்கலாம். பழங்கள் எடுத்தோன்னா கொய்யாப்பழம், நாவல் பழம், மாதுளப்பழம், இந்த மாதிரி விழாப்பழம், இந்த மாதிரி பழங்களையும் வைக்கலாம். இது வசதி உள்ளவங்க அப்படி சரி நம்ம இப்படி விநாயகர் சதுர்த்திக்கு எல்லாம் படைச்சி நம்ம விநாயகர் பெருமானை வழிபடுதே அப்படின்னு நினைக்கிறவங்க ஓகே. வசதி இல்லாதவங்க, அதாவது என்னால் கொஞ்சம் தான் முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளால் முடிஞ்ச ஒரு கொழுக்கட்டை மாத்திரம் வச்சு அவல் பொரி இதெல்லாம் வச்சு நம்ம விநாயகர் பெருமானுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு அவரை மனசார விநாயகர் பெருமானுடைய துதிகள் பாடலாம். விநாயகர் பெருமானுடைய பாடல்கள் நிறைய இருக்குது. அந்த பாடல்கள் ஏதேனும் ஒரு பாடல் நமக்கு தெரிஞ்ச பாடல்கள் பாடலாம். ஒன்றுமே தெரியலையா, ஓம் கணபதியை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு பாடலாம். இல்லைன்னா வீட்டில் நம்மளுடைய டிவிலேயோ இல்லைன்னா நம்ம ஃபோன்லேயோ அந்த விநாயகர் பாடல் போடும்போது அந்த இது வரும், அதை போட்டு அந்த பாட்டை கூட போட்டுட்டு நம்ம பூஜைகளை செய்யலாம். செஞ்சுட்டு மனசார வழிபாடு செஞ்சுட்டு நம்ம என்ன செய்யணும்னா ஞாயிற்றுக்கிழமை பின்னையும் நம்ம வழிபாடு செய்யணும். செஞ்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரத்துக்கு அதாவது ஞாயிற்றுக்கிழமை மத்தியானத்துக்கு மேலே ஒரு நல்ல நேரம் பார்த்து விநாயகரை அந்த களிமண்ணால் வாங்கின அந்த விநாயகரை நம்ம தண்ணியில், அதாவது ஓடும் ஆற்றில், கடலில் இங்கே கொண்டு நம்ம கரைச்சி விநாயகர் சதுர்த்தி விழாவை நிறைவு செஞ்சுக்கலாம். 5ஆவது நாள் நம்ம இது பண்ணுறோன்னா செவ்வாய்க்கிழமை அதை நீங்கள் செய்யலாம். நீங்கள் என்றைக்கு விநாயகர் பெருமானை நீங்கள் வழிபாடு தொடங்குறீங்களோ அதுலேருந்து 3ஆவது நாள் 5ஆவது நாள் அவங்கவுங்க முறைப்படி நீங்கள் அந்த விநாயகர் பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு கடல்லையோ ஆற்றுலையோ ஓடும் தண்ணியில் தான் இது அவரை குறைக்கணும். இந்த ஓடும் தண்ணியில் கரைக்கும்போது அது அது ஒரு பெரிய புண்ணியம். ஓடும் தண்ணி இல்லை அப்படின்னு நினைக்கிறேன், அதாவது ஆறு குளம் கடல் பக்கத்தில் இல்லைன்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன செய்யுங்க, வீட்டில் இருக்க விநாயகர் படத்துக்கே நீங்கள் மாலை போட்டு இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அவருக்கு பிடிச்ச பலகாரம்லாம் படைச்சி அருகம்புல் மாலை போட்டு பழங்கள் எல்லாம் வச்சு நீங்கள் அப்படியும் வழிபடலாம். இல்லை எங்களால் எங்கள் வீட்டு பக்கத்தில் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி 3 நாள் திருவிழாவை விநாயகரை கொண்டாடலாம். பொதுவாக விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை நம்ம வழிபடும்போது நமக்கு எந்த ஒரு நோய் இருந்தாலும் நீங்கிரும், சகல சௌபாக்கியம் உண்டாகும். அதாவது பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு படிப்பு உண்டாகும், தெளிவான புத்தி, ஞானம் இதெல்லாம் உண்டாகும், செல்வப்பேர் உண்டாகும், சிறந்த செல்வம் உண்டாகும்.
நமக்கு வந்து என்னென்ன தேவையோ அதை கேட்டு விநாயகர்கிட்ட மனசார வழிபடும்போது நமக்கு தேவையானது எல்லாம் நிறைவேறுங்க. அதை மனசார வழிபட்டுட்டு முடிஞ்சால் பக்கத்தில் விநாயகர் கோயில் இருந்தால் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு, அதாவது நாளைக்கு சாயந்தரம் போய் அங்கேயும் விநாயகர் பெருமானை பார்த்து வழிபாடு செஞ்சுட்டு அருகம்புல் வாங்கி கொடுத்து ஒரு நெய் தீபம் ஏற்றிட்டு அங்கேயும் வழிபாடு செய்யலாம். வீட்டிலையும் வழிபாடு செஞ்சு இது போல் விநாயகர் பெருமானை வந்து நம்ம 3 நாள் 5 நாள் வழிபாடு செஞ்சு செய்யலாம். இல்லை அன்னைக்கு மாத்திரம் வழிபாடு செஞ்சு வணங்கி நமக்கு தேவையான வரங்களை கேட்டு நம்ம இந்த பூஜை நானும் உங்களுக்காக விநாயகர் பெருமான்கிட்ட வேண்டிக்கொள்கிறேன். உங்களுக்கு சகல ஐஸ்வர்யம் சௌபாக்கியம் உண்டாகட்டும். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.